நமஸ்தே சாத்திரம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பாரகடி லெட்டர்ஸ் பார்க்குறோம். பாரகடி லெட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழில் காக்கா கீ கீ கூ கூ கே கே கை கோ கா கௌ இக் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இல்லைங்களா. அதே தான் இப்போ ஹிந்தியில் என்ன பண்ண போகிறோம், காக்கா கீ கீ கூ கூ குரு கே கை கோ கௌ கம் கஹ அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா. இது எப்படின்னாக்க காவும் இக்கு ப்ளஸ் அ க அப்படின்னு படிப்போம். இக்கு ப்ளஸ் ஆ கா ஸ்வரும் வியஞ்சனும் சேர்ந்த லெட்டர்ஸ் தான் பாரகடி. ஸ்வரும் வியஞ்சனும் சேர்ந்த லெட்டர்ஸ் தான் பாரகடி லெட்டர்ஸ். ஓகேவா. இப்போ பார்ப்போமா. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இருந்தாலும் இப்போ நம்ம டெஸ்ட்டுக்காக ரிவிஷன் பண்ணுறோம். ஓகே. இது எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். நீங்களும் எனக்கு என்ன பண்ணிக்கிங்க, ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஃபஸ்ட்டு கேஏ க வச்சு நம்ம பார்க்குறோம். க கா கி கி கு கு கிரு கே கை கோ கௌ கம் கஹ. ஓகேவா. ஃபஸ்ட்டு காவை பொறுத்தவரை கேஏ காவை பொறுத்தவரை எப்படி கேட்குறாங்க, காசே கஹத்தக் லிக்கியே. இப்போ கேஏ காசே கஹத்தக் லி கேஏ கா எப்படி போடுவோன்னு நம்மளுக்கு தெரியும். அது எப்படி படிக்கும், க கா கி கி கு கு குரு கே கை கோ கௌ கம் கஹ. செகண்ட் இக்க கே கே க, அதில் எப்படி படிப்போம், க கா கி கி கு கு குரு கே கை கோ கௌ கம் கஹ. அதான் இக்கால. க ஜிஏ கல எப்படின்னா, க கா கி கி கு கு குரு கே கை கோ கௌ கம் கஹ. அடுத்து இக்க ஜிஜிஏ க, க கா கி கி கு கு குரு கே கை கோ கௌ கம் கஹ. அடுத்து ஞா வரிசை. ஞா ஞா நீ நீ ஞூ ஞோ ஞுரு ஞே ஞை ஞோ ஞௌ ஞம் ஞக ஞா ஞா ஞே ஞி. ஓகேவா. ஃபஸ்ட்டு க வரிசை கே க அதில் பார்த்தோம். அடுத்து இக்க வரிசை பார்த்தோம். தென் ஜிஏ க, தென் ஜிஜிஏ கல, அடுத்து ஞ. ஓகே. இப்போ பாருங்கள், இந்த லெட்டர்ஸ்லாம் நல்லா பெருசாக தெரியுதா. இதில் என்ன மிஸ் பண்ணியிருந்தீங்க, இதில் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னாக்க, உனக்கு ஃபஸ்ட்டில் வந்து க கா கி கி எதுன்னு தெரியலை அப்படிங்கிறதுனால தமிழில் எழுதியிருந்தேன். கேஏ காவை தமிழில் எப்படிலாம் நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் நான். இப்போ ஹிந்தியில் மட்டும் இது மட்டும் தான் கேட்பாங்க. இப்படி இருக்கும் ஸ்லைடில் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்க, என்னன்னாக்கா காசே கஹத்தக் லிக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவையும் இந்த கஹவையும் ஒட்டி கொடுத்துருப்பாங்க. காசே கஹத்தக் லிக்கியே அப்படின்னா நீ என்ன பண்ணும், க கா கி கி கு கு குரு கே காய் கோ கௌ கம் கஹ அது வரலும் ரைட் பண்ணும். இதே இக்காசே கஹத்தக் லிக்கியேட என்ன பண்ணுவ, க கா கி கி கு கு குரு கே காய் கோ கௌ கம் கஹ அது வரலும் நம்ம ரைட் பண்ணணும். இதே க ஜிஏ கல கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணும், கசே கஹத்தக் லிக்கியே. கசே கஹத்தக் லிக்கினா அந்த ஒன் லைன் மட்டும் நீ ரைட் பண்ணால் போதும். இந்த ஃபுல்லாக அந்த 5 உள்ளதும் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஒன் லைன் எப்படி சிம்பிள்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதே மாதிரி ரைட் பண்ணணும். க கா கி கி கு கு குரு கே கை கோ கௌ கம் கஹ. இக்கசே கஹத்தக் லிக்கினா இக்க இதுதான், கஹ இதுதான். அப்போ என்ன பண்ணும், இந்த வரிசை ஒண்டியும் க கா கி கி கு கு குரு கே கை கோ கௌ கம் கஹ. ஞாசே ஞஹத்தக் லிக்கினா ஞ ஞா நீ நீ ஞூ ஞோ ஞுரு ஞே ஞை ஞோ ஞௌ ஞம் ஞக. ஓகேவா. ஞாசே ஞஹத்தக் லிக்கியே தெரிஞ்சிருச்சா. இப்போ காலேருந்து ஞ வரலும் ரைட் பண்ணணும் அப்படின்னா எப்படி,
கா வரிசை கேட்குறாங்க. காசே ககத்த கிளிக்கினா இந்த லைன் மட்டும்தான் எழுதணும். க கா கி கி கு கு க்ரு கே கை கோ கௌ கம் கஹ. இக்காசே கேட்டாங்கன்னா க கா கி கி கு கு க்ரு கே கை கோ கௌ கம் கஹ. அடுத்து க வரிசை கேட்டாங்கன்னா க கா கி கி கு கு க்ரு கே கை கோ கௌ கம் கஹ. இக்க கேட்டாங்கன்னா க கா கி கி கு கு க்ரு கே கை கோ கௌ கம் கஹ. ஞா வரிசை கேட்டால் ஞ ஞா நீ நீ ஞு ஞு ஞுரு ஞே ஞை ஞோ ஞவ் ஞம் ஞக. ஓகேவா? இவ்வளோ தான் கக்க கக்க ஞாவை பொறுத்தவரையிலும் பாரகடி லெட்டர்ஸில் இவ்வளோ தான் கேட்பாங்க. இதுக்கு மேலே உனக்கு கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் லெட்டரையும் கொடுத்துறாங்க, லாஸ்ட் லெட்டரையும் கொடுத்துறாங்க. இந்த லைன் மட்டும் ரைட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ரைட் பண்ண முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும், நீ பயிற்சி செஞ்சா. ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு 2 செட்டு உண்டி தான் நான் சொல்லியிருக்கேன் மிஸ்ஸு. க வரிசையும் சே வரிசை உண்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ போதும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ சே வரிசையில் என்னென்ன ஜூம் பண்ணி காமிச்சா எல்லா லெட்டரும் கவர் ஆக மாட்டேங்குது. சரி, தமிழில் இருக்குங்கிறதுக்காக சின்னதாக இருக்குது. உனக்கு எப்படி ரீட் பண்ணி காமிக்கிறேன் பாரு. சேச்சா சீகச்சியை சேலை பார்க்குறோம் நம்ம. சேச்சா சீச்சி சூச்சு சுரு சே சை சோ சௌ சம் சஹ. நம்ம வியஞ்சனில் சே எழுதுகிறோம்ல, அந்த சே வரிசை தான் நம்ம இப்போ எழுதிட்டுருக்கோம். அதோடைய பாரகடி லெட்டர்ஸ். இச்சே பார்த்தோம்னா சே இதுதான். சேச்சா சீச்சி சூச்சு சுரு சே சை சோ சௌ சம் சஹ. அடுத்து ஜேயை ஜேல பார்க்குறோம். ஜா ஜி 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 ஜூ ஜூ ஜ்ரு ஜே ஜை ஜோ ஜௌ ஜம் ஜஹ. அடுத்து இஜ்ஜ வரிசை. ஜா ஜி ஜி ஜூ ஜூ ஜ்ரு ஜே ஜை ஜோ ஜௌ ஜம் ஜஹ. ஞா வரிசை. ஞா நீ நீ ஞோ ஞோ ஞுரு ஞே ஞை ஞோ ஞவ் ஞம் ஞக. ஓகேவா? இப்போ பாரு, இந்த லெட்டர்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். அது சின்னதாக இருக்குது. எல்லா லெட்டர்ஸையும் தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி இதெல்லாம் கலந்து எழுதினால நிறைய இடங்கள் பத்தலை. ஸோ ஒன்லி ஹிந்தி மட்டும் எழுதியிருக்கேன். இந்த ஸ்ட்ரோக்லாம் சில பேருக்கு வந்து கட் ஆகிருக்கு. சில லைனில் இதை ரைட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கட் ஆகிருந்தது. இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்துக்கோ எப்படிலாம் இந்த ஸ்ட்ரோக் போடுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோ. சரி, கட் ஆகாமல் கிளியராக இருக்குது பாரு. இதில் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகேவா? சே வரிசையில் மிஸ் நாங்கள் அந்த இதில் பார்த்தோமே இல்லையே இதில் எழுதிருக்கு அப்படின்னு சொல்லாத. இதில் இருக்கிறது கரெக்டு. ஏன்னா வேறு எந்த லாங்குவேஜுமே போடாமல் சேனா சிஹெச்ஏ சேன்னு இங்கிலீஷ்லேயும் போடல, தமிழ்லேயும் போடல, ஒன்லி ஹிந்தியில் மட்டும்தான் ரைட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் இதை பார்த்துக்கோ. இதில் தான் இந்த சூவெல்லாம் எப்படி போடுறோன்னு தெரியுது. அதே மாதிரி ஜூவை பாரு. இஜு நியூ அதெல்லாம் எப்படி போட்டிருக்கோன்னு தெரியுது இல்லையா? கீழே எப்படி சுழிச்சு விட்றோம். இதெல்லாம் நம்ம தமிழில் எழுதியிருக்கும் போது அந்த லைன்ஸ் போடுற இடத்துல அது மறைஞ்சிருக்குது. நான் அடுத்து அதை கரெக்ட் பண்ணி உனக்கு நான் அனுப்பிடுறேன். ஓகேவா? சரி, இதில் பார்த்துக்கோ. ப்ரொனன்சியேஷனுக்காக தான் அது போட்டது, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த ஸ்லைடில் எப்படி இருக்கோ as such தான் நீ ரைட் பண்ணணும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. சேச்சா சேச்சா சீச்சி சூச்சு சுரு சே சை சோ சௌ சம் சஹ. ஓகேவா? பாரகடி லெட்டர்ஸு. சிஹெச்ஏ சேலை பார்க்குறோம். சேச்சா சீச்சி சூச்சு சுரு சே சை சோ சௌ சம் சஹ. இச்ச வரிசை. சேச்சா சீச்சி சூச்சு சுரு சே சை சோ சௌ சம் சஹ. ஜ வரிசை. ஜா ஜி ஜி ஜூ ஜூ ஜ்ரு ஜே ஜை ஜோ ஜௌ ஜம் ஜஹ. இஜ்ஜ வரிசை. ஜா ஜி ஜி ஜூ ஜூ ஜ்ரு ஜே ஜை ஜோ ஜௌ ஜம் ஜஹ. ஞா வரிசை. ஞா நீ நீ ஞூ ஞூ ஞுரு ஞே ஞை ஞோ ஞவ் ஞம் ஞக. ஓகேவா? ஓகேவா? புரிஞ்சிச்சா? இதில் எப்படி கேட்கலாம்?
சேசே சகத்தக் லிக்கியேனா இந்த ஒன் லைன் மட்டும் நீ ரைட் பண்ணால் போதும். ஓகேவா? அதை நீ எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். சேச்சா சீச்சி சூச்சு சுரு சே சை சோ சௌ சம் சக. இச்சா வரிசை கேட்குறாங்கன்னா இச்சாசே சகத்தக் லிக்கியேனா சேச்சா சீச்சி சூச்சு சுரு சே சை சோ சௌ சம் சக. ஜ வரிசை கேட்டாங்கன்னா ஜலேருந்து ஜகத்தை கிளிக்கினா என்ன சொல்லுவீங்க? ஜா ஜிஜி ஜூஜு ஜுரு ஜே ஜை ஜோ ஜவ் ஜம் ஜஹ. இஜ்ஜ வரிசை ஜா ஜிஜி ஜூஜு ஜுரு ஜே ஜை ஜோ ஜவ் ஜம் ஜஹ. இஜ்ஜ வரிசை. அடுத்து ஞா வரிசை ஞா நீ ஞூ ஞூ ஞுரு ஞே ஞை ஞோ ஞவ் ஞம் ஞக. இப்போ ஞாலேருந்து ஞக வரலும் எழுதினாக்கா இந்த லைன் மட்டும் எழுதினா போதும். இஜ்ஜா வரிசை கேட்டாங்கன்னா இஜ்ஜாசே ஜகத்தக் இந்த லைன் ஒண்டி ரைட் பண்ணால் போதும். ஜ வரிசை ஜலேருந்து ஜகத்தக் சொன்னாக்கா இந்த லைன் மட்டும் ரைட் பண்ணால் போதும். இச்சா கேட்டாங்கன்னா இச்சாசே ஜகத்தக் கேட்டாங்கன்னா இந்த லைன் மட்டும் நீ ரைட் பண்ணால் போதும். இதுக்கு மேலே நீ எழுதணும் அவசரம் இல்லை. தமிழில் எழுதணுமா? தமிழில் ஒன்றுமே யூஸ் பண்ண வேண்டாம். ஹிந்தி லெட்டர்ஸ் மட்டும் ரைட் பண்ணால் போதும். எந்த லைன் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கவனமாக கவனிச்சுட்டு அதை எழுது. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் முன்னாடியே எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். முன்னாடியே என்ன பண்ணணும்? பாரகடி லெட்டர்ஸு ரெண்டு ஸ்லைடு. 2 ஸ்லைடில் மொத்தம் 10 லெட்டர்ஸோடைய பாரகடி லெட்டர்ஸ் தான் இருக்குது. கக்க ககங்க அந்த 5 லெட்டர்ஸோடைய பாரகடி லெட்டர்ஸ். அடுத்து சச்ச ஜஜங்க அந்த 5 லெட்டர்ஸோட பாரகடி லெட்டர்ஸ் இருக்குது. இதை மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்ட அப்படின்னாக்க நீ எழுதிடலாம். இப்போ பாரு, எது 1 செகண்ட் சொல்கிறேன் பாரு. கா கி கூ குரு கே கை கோ கவ் கம் கஹ. கேஏ க வரிசை. இக்க வரிசை கவனிங்க. கா கி கூ குரு கே கை கோ கவ் கம் கஹ. சொன்ன பார்த்தியா? அந்த இது கீழே உள்ளது கொஞ்சம் தெரியாத மாதிரி ஆயிருக்குது. அதை ஒண்டியும் கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த இடத்துல இந்த கூலெல்லாம் எப்படி வந்திருக்கு அதே மாதிரி தான் இந்த இக்காக்கவும் வரும். ஓகேவா? இக்க காவுக்கும் வரும். இது ரெண்டுத்துக்கும் கீழே லெட்டர்ஸ் இல்லையே அப்படின்னு யோசிக்காத. இந்த இதில் எப்படி போட்டிருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். கட்டாக இருந்திருக்கு. சரியா? ஃபாலோ பண்ணிக்கோறேன். கா கி கூ குரு கே கை கோ கவ் கம் கஹ. இக்கல கா கி கூ குரு கே கை கோ கவ் கம் கஹ. க வரிசையில் கா கி கு குரு கே கை கோ கவ் கம் கஹ. இக்க வரிசை கா கி கு குரு கே கை கோ கவ் கம் கஹ. ஞா வரிசை ஞா நீ ஞூ ஞூ ஞுரு ஞே ஞை ஞோ ஞவ் ஞம் ஞக. ஸோ கக்க கக்க ஞேல பாரகடி லெட்டர்ஸ் இவ்வளோ தான் சொல்லும். இதில் எதுலேருந்து எது வரலும் கேட்டிருக்காங்கன்னு பார்க்குற அந்த 1 லைன் மட்டும் கரெக்டாக ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கு நம்ம வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ நல்லா நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சொல்லும். முன்னாடியே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சமத்து செல்லுங்களா? ஓகேவா? பண்ணிவிட்டு எந்த லைன் கேட்குறாங்களோ கரெக்டாக ரைட் பண்ணிவிடு. மிஸ்டேக் இல்லாமல் ரைட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? செஞ்சிடுவீங்க தானே? மிஸ்ஸு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன் உங்கள் மேலே செஞ்சிடுவீங்கன்ட்டு. ஓகே? ச வரிசை கேட்டாங்கன்னா அதே மாதிரி சேச்சா சீகச்சிய சேல சீச்சி சூச்சு சுரு சே சை சோ சௌ சம் சஹ. இச்ச வரிசையில் சேச்சா சீச்சி சூச்சு சுரு சே சை சோ சௌ சம் சஹ. ஜ வரிசையில் ஜா ஜி ஜூஜு ஜுரு ஜே ஜை ஜோ ஜவ் ஜம் ஜஹ. இஜ்ஜ வரிசையில் ஜா ஜி ஜூஜு ஜுரு ஜே ஜை ஜோ ஜவ் ஜம் ஜஹ. ஞா வரிசையில் ஞா நீ ஞூ ஞூ ஞுரு ஞே ஞை ஞோ ஞவ் ஞம் ஞக. சை ஜை ஞால இவ்வளோ தான் இருக்குது. இந்த 10 லெட்டர்ஸ் மட்டும்தான். இதில் ஏதாவது ஒரு லைன் எழுது, இல்லை 2 லைன் கொடுத்து கேட்பாங்க. இல்லைன்னா ச வரிசையும் இஜ்ஜ வரிசையும் கொடுத்துட்டு இதை ஒண்டி ரைட் பண்ணுங்கள். ஞா வரிசை கொடுப்பாங்க.
இந்த 3ல் ஏதாவது 2 ரைட் பண்ணாக்கா எந்த லைன் உனக்கு நல்லா தெரியுதோ அந்த லைன் மட்டும் நீ ரைட் பண்ணால் போதும். இங்கே பாரேன், சேஸே சஹத்தக் லிக்கியே அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம். ஓகேவா? அப்புறம் ஜேஸே ஜஹத்தக் லிக்கியேன்னு இன்னொரு கொஷின் கேட்கலாம். இல்லை ஞேஸே ஞெஹத்தக் லிக்கியே, இப்படி 3 கொஷின் கொடுத்து ஏதாவது 2 எழுது அப்படின்னா உனக்கு இதுவும் தெரிஞ்சால் எழுதலாம். இல்லை செகண்ட் லைனும் இந்த 5th லைனும் தெரிஞ்சால் எழுதலாம். எந்த லைன் நல்லா பிழையில்லாமல் தெரியுமோ அந்த லைனை நீ ரைட் பண்ணு. ஓகே, எதுவும் டவுட் இல்லையே? ரைட் பண்ணிடுவியா? நீனாவே தான் சின்சியராக ரைட் பண்ணுவேன். மெனி டைம்ஸ் நீ ஹோம்ஒர்க்லாம் மிஸ்ஸுக்கு சென்ட் பண்ணியிருக்க. மிஸ்ஸு சென்ட் பண்ணி திருத்தலைன்னா நீ நினைக்காத. உன்னோடதை நான் ஓவராலாக நான் பார்த்துட்டேன், யார் யார் எழுதியிருக்கீங்க, எப்படி எழுதியிருக்கீங்கன்னு மிஸ்ஸு பார்த்துட்டேன். சரியா? ஏன்னா ஹோம்ஒர்க்கு மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் பார்த்துருக்கேன், பார்க்காமலாம் இல்லை. ஓகேவா? ஸோ நீ எல்லாம் வெரி குட் சில்ட்ரன் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி லெட்டர்ஸை நல்லா நீட்டாக எழுதி, லெட்டர்ஸே நல்லா எழுதினா தான் லெசன்ஸ்குள்ளே போவேன். ஓகேவா? ஓகே, பாரகடி லெட்டர்ஸு நம்ம டெஸ்ட் ரிவிஷனை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம லெசனுக்குள்ளே தான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகேவா? தன்யவாத் சாத்ரோம்.